வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே வடப்புறத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் காவலாளியா பணிபுரிந்த அஜித் என்பவர் நகை திருட்டு வழக்கில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு விசாரணையின் போது காவல்துறை விசாரணையின் போது இறந்ததாக கூறப்படுகிறது. இது தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் குறித்து அரசியல் தலைவர்கள், ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள் கடும் விமர்சனங்களை தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுப்பப்பட்டது. இதனிடையே தற்போது இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறை குற்றப்புலனாய்வு தனிப்படை பிரிவை சேர்ந்த 6 பேர் தற்போது பணியிடம் நீக்கம் செய்துள்ளனர். இவர்களை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும், அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இழப்பீடு வழங்க வேண்டும், வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் தற்போது சிவகங்கை திருப்போணம் குற்றவியல் நடுவர் நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் சம்பவ இடத்தில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.